தூத்துக்குடியில் சாலையோரத்தில் தாயுடன் படுத்திருந்த 4 மாத பெண் குழந்தையை கடத்திச் சென்ற 2 பேரின் புகைப்படத்தை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ளது. இவர்கள் பற்றிய துப்பு தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை கடத்தல்காரர்கள் சிக்குவார்களா? குழந்தையை கடத்திச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் கடத்திச் சென்றவரின் புகைப்படத்தையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர். கோவிலில் நோட்டம் போடும் இவர்கள் யார்? தூத்துக்குடி மாவட்டம் அந்தோனியார் கோவில் அருகே சாலையில் படுத்து உறங்கி பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி வருபவர் சந்தியா. கணவனால் கைவிடப்பட்ட சந்தியா தன்னுடைய 4 மாத பெண் குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு பிச்சை எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி அதிகாலை சந்தியா தன்னுடைய 4 மாத கை குழந்தையுடன் சாலை ஓரத்தில் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் குழந்தையை கடத்தி சென்று விட்டார். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை கடத்தி செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகின. குழந்தை கடத்தல் தொடர்பாக சந்தியா தென்பாக்கம் காவல்துறையிடம் அளித்த புகாரை தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து கடத்தலில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குழந்தை கடத்தல் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தூத்துக்குடி மாநகர் மற்றும் மாவட்டம் முழுவதுமாக தீவிரமாக தேடி வருகின்றனர். பக்கத்து மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் ஆகிய பகுதிகளுக்கும் காவல்துறையினர் சென்று குழந்தை கடத்தலில் ஈடுபடக்கூடிய கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேக நபர்கள் 2 புகைப்படம் மற்றும் வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். கோவில்களை சுற்றி வரக்கூடிய இவர்கள்தான் குழந்தை கடத்தல்காரர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் பற்றிய துப்பு தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்றும் மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் அறிவித்துள்ளார். கடத்தப்பட்ட குழந்தை என்ன ஆனது? கடத்தல்காரர்கள் சிக்குவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.